வணக்கம். டச் விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதுக்கு இடையில் நம்ம டெலகிராம் சேனல் காப்பி ரைட்டால் தூக்கப்பட்டது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சம்பவம். ஸோ எந்த மெசேஜ் அனுப்பினாலும் போகாது. ஸோ அதனால் புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. 280 பேரோ என்னமோ தான் இருக்காங்க. நானும் அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போடல, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த சேனலில். லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டு 1 இயரில் என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் சென்ட் பண்ணனோ அந்த பழைய இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சேனலில் அது எல்லாத்தையுமே நான் அந்த புது சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கஷன் குரூப் அப்படியே தான் இருக்குது இன்னும். ஸோ அதில் கேளுங்க, அப்லோட் செய்யப்படும். ஸோ அந்த புது சேனல் புத்தம் பொலிவுடன் அதே பேரில் இருக்கும். நான் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் சம்பவம். அதுக்கு அப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம், அப்புறம் சிஜிஎல் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எம்டிஎஸில் நிறைய பேர் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. கிளியர் பண்ணி நம்ம பசங்க வர்றது நம்ம ஊரில் நம்ம தான் வேலை பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தடவை இல்லாட்டினா இந்த தடவை என்ன தப்பு செஞ்சீங்களோ அந்த தப்பை அடுத்த தடவை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அந்த வேலையெல்லாம் பாருங்கள். படிங்க படிங்க படிங்க, படித்தா எல்லாமே கிடைக்கும். சிஜிஎலோட கட் ஆஃப்மே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே அதிகம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்லாம் 357ன்றதெல்லாம் ரொம்ப அதிகம். 335 போஸ்டல் அசிஸ்டன்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம என்ன தான் ஆர்டர் போட்டாலும் படித்தாலும் லக் ப்ளஸ் அந்த நார்மலைசேஷன் இதெல்லாம் நிறையவே இங்கே அப்ளை ஆகுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் நம்மளோட வேலை படிங்க, படித்து எவ்வளோக்கு எவ்வளோ ரா மார்க் அதிகமாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரா மார்க்கை நம்ம தூக்கி எங்கேயோ வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, இந்த இன்ஸ்பெக்டரோட கட் ஆஃப் 357ன்னு சொன்னோன்னா இந்த 357 உங்களோட ரா மார்க்காக இருந்தால் என்ன ஆகும்? இதை விட நல்ல போஸ்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லெவல்ஸை செட் பண்ணிவிட்டு படிங்க. ஸோ ஒரு தடவை எழுதி பார்த்துருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் எழுதி பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனது ரொம்ப நல்லது தான். ஃபெயில் ஆனால் தான் சில விஷயங்கள் புரியும். நம்ம அதுக்கான எஃபர்ட் இன்னும் நிறையா போடுவோம். ஸோ நல்லா படிங்க. அடுத்த சிஜிஎலுக்கு இன்னும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. 3 மாதம் இருக்குது. இன்னும் ஸ்டில் டைம் இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு 2 நாள் கேப் விட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே 3 நாள் ஆஃப் எடுத்துக்கோங்க. ஜாலியாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திங்கக்கிழமையிலேருந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடியும்னு நினைங்க, முடியும். நன்றி, வணக்கம்.